ரொம்ப சிம்பிளா ஒரு மாங்கா வத்தல் நம்ம வீட்லயே பண்ணிடலாம். அது எப்படி பண்ணலான்றத இப்போ வந்து பார்த்துடலாம். இந்த 3 மாங்கா வந்து நான் தாம்பரத்தில தான் வாங்குனேன். ரூ. 10க்கு தான் வாங்குனேன். இது 3மே ஒட்டு மாங்கா ரொம்பவே நல்லாயிருக்கும் வத்தலுக்கு. இந்த 3 மாங்காவையும் நம்ம நல்லா வாஷ் பண்ணிடுறோம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரே சைஸாவே நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வத்தலுக்கு வந்து ஒரே சைஸா இருந்தா பார்க்கவும் நல்லாயிருக்கும். நம்ம வத்தல் போடுறதுக்கும் ஈஸியா இருக்கும். அதனால ஒரே சைஸா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா வந்து தண்ணீல போட்டு அலசிடணும். அலசினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் இல்ல ஒரு 10 நிமிஷம் வெயில்ல வச்சோம்னாக்கா, அந்த ஈரம்லாம் போயிடும். போனதுக்கப்புறம் நம்ப வந்து ஒரு கடாய வச்சு தண்ணி ஊத்தி, கல்லுப்பு தான் போடணும். சால்ட் போடக்கூடாது. கல்லுப்பு போட்டு நல்லா வந்து கொதி வரணும். கொதி வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். இந்த உப்பு வந்து பார்த்திங்கன்னா, ஃபுல்லாவே கரையணும் தண்ணீல. இது அப்படியே இருக்கக்கூடாது. ஃபுல்லா கரைஞ்சா தான் அந்த உப்பு வந்து அந்த மாங்கால வந்து ஃபுல்லாவே ஏறும். அப்பதான் வந்து இது வத்தலுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டா இருக்கும். அதனால வந்து இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி அந்த சால்ட் வந்து ஒயிட்டா மேல வந்து நுரையா வருது. வந்ததுக்கப்புறம் நம்ப வந்து ஒரு கரண்டி வச்சு லைட்டா வந்து அத க ஃபுல்லா கீழ இருக்கிற சால்ட்ட வந்து ஃபுல்லாவே கரையிற அளவுக்கு நம்ப வந்து கெளறி விடணும். கெளறி விட்டதுக்கப்புறம் தண்ணி வந்து நல்லாவே கொதிக்கணும். நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம், நம்ப வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த மாங்கா துண்ட எடுத்து, கொஞ்சம் கொஞ்சமா அப்ளை பண்ணணும். மொத்தமா அள்ளி போடக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம சால்ட் போட்டிருக்கோன்றதுனால நம்ம மூஞ்சிலே தெறிச்சிரும். அதனால வந்து நெடி வரும் சால்ட் போட்டதுனால. அதனால கொஞ்சம் தள்ளி நின்னு, கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நம்ப வந்து அதில போட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். இது நம்பளே பண்ணிடலாம் இது. இது மொத்தமே வந்து ஒரு 5 நிமிஷம் வேல தான் இது. இந்த 5 நிமிஷம் ஒர்க்க நம்ப பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, நம்ப வந்து 1 வருஷத்துக்கு தேவையான மாங்கா வத்தல் நம்ம வீட்லயே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கடையிலலாம் வாங்க தேவையில்ல. ரொம்ப சிம்பிளு. ஏன்னா இப்ப வெயில் காலன்றதுனால ரொம்ப சீப்பாவே கிடைக்குது. இதுமாரி நம்ம போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து கெளறி விட்டுக்கணும். கெளறி விட்டுட்டு, ஒரு கொதி வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆவணும். இது ரொம்பவே வந்து கொதிச்சிடக்கூடாது. ஏன்னா வந்து கரைஞ்சிரும் மாங்கா. அதனால வந்து ஒரு கொதி வந்தோனே நம்ப எடுத்துக்கலாம். ரொம்ப கொதிச்சிடுச்சு அப்படின்னாக்கா, அது வந்து குழம்புல போட்ட மாங்கா மாரி ஆயிடும். ஃபுல்லாவே கரைஞ்சிரும். இது வந்து நம்ப வத்தல் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னாக்கா, மழை காலத்தில நம்பளுக்கு மாங்கா கிடைக்காத டைம்ல, இத வந்து நம்ப நல்லா சுடு தண்ணீல போட்டுட்டு, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து நம்ப சாம்பார்ல போட்டு, நம்ப சாம்பார் வச்சுக்கலாம். மாங்கா சாம்பாரு. அதுக்கப்புறம் நம்ம கார குழம்புக்கும் நம்ப வந்து இதே மாரி சுடு தண்ணீல போட்டு எடுத்து வச்சுட்டு, கார குழம்புலயும் போட்டு யூஸ் பண்ணலாம். மாங்கா தொக்காவும் பண்ணலாம். எல்லா பர்ப்பஸுமே நம்ப பண்ணலாம். இந்த வத்தல் வந்து நம்ப பண்ணி வச்சுட்டா 1 வருஷம் வரைக்கும் கரெக்ட்டா நம்ப ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப வந்து கொதி வந்து நம்ப எடுத்துட்டோம். எடுத்துட்டு இது மாரி தட்டுல வச்சிருக்கோம். இது ஃபர்ஸ்ட் டே காய வச்சது. பாருங்க எப்படி இருக்கு. நல்லா உலர்ந்துருச்சு. செகண்ட் டே வந்து நம்ம ஒயிட் கிளாத்ல வந்து நம்ம போட்டு காய வச்சிருக்கோம். இதுமாரி வந்து ஒரு 5 நாள் காஞ்சதுனா போதும். மாங்கா வத்தல் ரெடி. ரொம்ப ஈஸி. இது துணியில தான் போடணும். அப்பதான் வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் டே தட்டில தான் வைக்கணும். 2வது நாள்ல இருந்தா நம்ம துணியில போடணும். ஏன்னாக்கா அந்த தண்ணி வந்து இந்த துணியில பட்டதுனா இந்த மாங்கா அப்படியே ஃபுல்லா ஒட்டிக்கும். அந்த நூல் அதிலே வந்துரும். அதனால செகண்ட் டேலேருந்து தான் நம்ம கிளாத்ல போட்டு உணர வைக்கிறோம். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸி. வெரி சிம்பிள்.